जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगन्माते राधे कृष्ण माई की जय। हर हर महादेव। ஜெய் சத்குருநாதா. எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினால கடந்த ஒரு வீடியோ பதிவில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே இடத்த அடியன் ஏன் திரும்ப காட்டுறேன் அப்படின்னா, நந்தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். காசியில் நீங்கள் எங்கேயாவது தொலைந்து போயிட்டாலோ நந்தி சர்க்கிள்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு எங்கேயோ போயிட்டாங்களோ, நான் நந்தி சர்க்கிள்கிட்ட நிற்கிறேன், என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க இந்த இடத்துல தாராளமாக எல்லாரும் ஒன்று கூடி சந்திக்க ஒரு சுலபமான இடமா இருக்கக்கூடிய இடம் நந்தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இப்போ நம்ம இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னா, காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்க போகிற அந்த வழி, அதே மாதிரி சாட்சி விநாயகர், நம்மலாம் இந்த யாத்திரையெல்லாம் பண்ணுறோமே, இந்த யாத்திரைக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கிறத எந்த பாதையில் போனால் அவரை தரிசிக்கலான்றதுக்கான பாதை. அது மட்டும் இல்லை, காசி அன்னபூரணி தாயாரை எந்த வழியாக போனால் நம்ம தரிசிக்கலாம் அந்த ஒரு பாதையும் காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். காசி விசாலாட்சி தாயாரை எந்த வழியாக போனால் தரிசிக்கலான்ங்கிற ஒரு மார்க்கத்தையும் இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக முழுமையாக அடியேன் காட்ட போகிறேன். ஆல்ரெடி இந்த வழியை நீங்கள் கடந்த ஒரு பெரிய வீடியோவில் நீங்கள் தாராளமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம காசி விஸ்வநாத பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அடியனுக்கு தெரிந்த பாபாவினுடைய நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா காசி யாத்திரையில் நிறைய முறை போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காசிக்கும் இப்போதைக்கு இந்த 2026 இருக்கக்கூடிய காசிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குப்பா அப்படின்ற சில தகவல்களை சொன்னாங்க. ஏன்னா காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகிற பாதை படுமோசமாக இருக்குமா. காசி விஸ்வநாத பெருமானுடைய இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய சுற்றி கடையை இருக்குமா. கடையும் கோயிலும் ஒன்றாவே இருக்குமா. ஸோ பல குழப்பங்கள்லாம் இருக்கும், கண்டுபிடிச்சி போகிறது ரொம்ப சிரமம், நிறைய கூட்டம் ஜனசந்தி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு என்னடா இது அப்படின்னு அழுத்து போகக்கூடிய நிலைப்பாட்டோடு இருந்ததா அந்த போயிட்டு வந்த எண்ணற்ற பக்தர்கள் சொன்னாங்க. ஆனால் அதே பக்தர்கள் திரும்பவும் இந்த காசி யாத்திரைக்கு 2026 வந்த பொழுது ரொம்ப மாறி இருக்குது அப்படின்றத அவர்கள் உணர்ந்து அடியன்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்பேற்பட்ட காசி விஸ்வநாத பெருமானை எந்த வழியாக போனால் நம்ம தரிசிக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த மார்க்கத்தை தான் அடியன் இந்த ஒரு வீடியோ பதிவில் அடியன் காட்ட போகிறேன். அதற்கு முன்னாடி சின்ன வரலாற்று ஒரு விஷயங்கள் அடியன் சொல்ல போகிறேன். காசி விஸ்வநாத பெருமான் அதாவது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒரு சுவாமி. 12 ஜோதிர்லிங்கங்கள் இந்தியாவில் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. ஸோ அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கம். மீதி அனைத்து ஜோதிர்லிங்கங்களும் வடக்க தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது, ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான இடங்களில் காசி விஸ்வநாத பெருமான் சுயம்பு ஸ்வரூபமாக பகவான் எழுந்தருள் இருக்கிறார்ன்றதை அடியன் சொல்லிக்கிறேன். இந்த காசி மாநகரில் சாட்சாத் பரமேஸ்வரனும் தாயாராகிய பார்வதி தாயாருடைய அந்த மேற்பார்வையில் உருவானதாகவும், இந்த காசி மாநகரத்தினுடைய காவல் தெய்வமாக 8 திசைக்கும் காவல் தெய்வமாக கால பைரவ சுவாமி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த காசி மாநகருக்கு யாராவது யாத்திரையாக வந்தால் சாட்சியாக இருக்கக்கூடியவர் சாட்சி விநாயகர், டுண்டி விநாயகர்னு சொல்லக்கூடிய சுவாமி. ஸோ அந்த சுவாமியையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்ம உள்ளே நாட் அலௌடு, சரிங்களா. வெளியில் எதோட இந்த காசி விஸ்வநாத பெருமானுடைய அந்த மார்க்கத்தை அடியன் காட்ட போகிறேன் அப்படின்னா, போகிறதுக்கான வழியை காட்ட போகிறேன்னா என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நாட் அலௌடு. கோவில் உள்ளலாம் நீங்கள் மொபைலோ எந்த ஒரு விஷயமும் அலோடு இல்லை. ஏன்னா நிறைய போலீஸ்லேருந்து மிலிட்ரிலேருந்து இருப்பாங்கங்கிறத அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன்.
ரொம்ப ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் வரப்போகுது. அப்படின்னு ஒரு போர்டு கிட்ட போகிறோம் பாருங்கள். ஆல்ரெடி கடந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது நேராக போனால் கங்கை நதிக்கரை வரும், தஸ் அஸ்வமத் காட்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு போகிற வழி, இந்த பெரிய ஆதி சங்கராச்சாரியாருடைய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் காசி விஸ்வநாதரை தரிசிக்கலாம், விஷாலாட்சி தாயை தரிசிக்கலாம். ஸோ இப்போ அந்த மார்க்கத்தின் வழியாக இப்போ அடியன் உள்ளே போக போகிறேன். ஸோ இதை கொஞ்சம் நுணுக்கமாக தயவு பண்ணி கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பலவிதமான சந்துகள் இருக்கும். அதாவது எந்த சந்தில் பூந்து எந்த சந்தில் போகிறதுனே ஒன்றும் புரியாது. ஆனால் எல்லா சந்தில் பூந்தாலும் ஏதாவது வெளியில் இந்த கங்கைக்கரை போகிற பாதையில் வந்து விட்டுடும். தைரியமாக நான் உள்ளே சிக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நந்தி சர்க்கிளை கேட்டு வந்துடலாம். ஆனால் கோவிலுக்கு போகிற பாதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இப்போ அடியன் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே அடியன் இப்போ பிரவேசிக்கிறேன். இப்போ நான் சில போர்டெல்லாம் காட்ட போகிறேன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த ஆதிசங்கராச்சாரியர் என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா இப்போ சில இடங்கள்லாம் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு அடியன் இப்போ காட்டுறேன். இப்போ இதில் வந்து முதல் சந்து இது இருக்குது பார்த்தீங்களா, போர்டு போட்டிருக்க பாருங்க, வே டு கோல்டன் டெம்பிள். இதுதான். இப்போ நேராக போனீங்கன்னா அன்னபூரணி டெம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம போக போகிறது இந்த முதல் சந்தில் தான் நம்ம போக போகிறோம். இந்த வழியாக போனீங்கன்னா பெரிய கியூ நிற்கும். என்ன கியூவா, காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான கேட் நம்பர் 1, புரியுதுங்களா? ஸோ அந்த நம்பரை நோக்கி தான் இப்போ போகிறோம். நீங்கள் காசிக்கு வந்தீங்கன்னா இந்த ஆதிசங்கராச்சாரியாருடைய என்ட்ரன்ஸ்குள்ளே புகுந்து இந்த வழியாக நீங்கள் பிரவேசிச்சிங்கன்னா தாராளமாக காசி விஸ்வநாத பெருமானுடைய தரிசிக்கக்கூடிய அந்த பாதை. எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள்னால் காசி விஸ்வநாத பெருமானுடைய அழகான ஒரு டெம்பிள் தான். ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 1194 கோரி முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது படை கோயிலை இடிக்கிறது அப்புறம் திரும்பி கட்டுறது, கோயிலை இடிக்கிறது அப்புறம் திரும்ப கட்டுறது, இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தது. மீண்டும் மீண்டும் படையெடுத்து கடைசியாக அக்பருடைய ஆட்சியில் மான் சிங் தோடர் மால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திரும்ப கட்டினார். அப்புறம் திரும்பவும் படையெடுத்து இடிக்கப்பட்டது. அப்புறமா 1669 முகலாய அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஞானவாபி அப்படின்னு சொல்லக்கூடிய மசூதியை வந்து கட்டினார். அந்த மசூதி இன்னும் இருக்குது. ஆனால் அந்த மசூதிக்குள்ளேயும் நம் ஈஸ்வரனே இருக்காருன்றதை நீங்கள் போய் தரிசிக்கலாம். அதுக்கப்புறமா காலம் கணிஞ்சது. 1839 வருஷத்தில் பஞ்சாப் கேசரி மகாராஜா ரத்தன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பெரியதான நன்கொடை கொடுத்துருக்கார். இந்த நன்கொடை யார்கிட்ட கொடுத்துருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்பர் அவுரங்கசீப் அவங்க காலத்துக்கு பிற்பாடு வந்த இந்தூர் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு 1780 தான், அதாவது 1780. இப்போ நீங்கள் அடின்னு சொல்கிறேன், நீங்கள் ஆனால் இதை பார்த்துக்கணும். இது வந்து சக்தி பீடம், விஷாலாட்சி தாயார் கோயிலுக்கு போகக்கூடிய மார்க்கம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதை புரியும். அதேமாதிரி ஆடியன் சொல்லக்கூடிய வரலாறையும் ஒரு பக்கம் நீங்கள் கேட்டுக்குங்க. 1780 இந்தூர் ராணியான அகல்யாபாய் ஹோல்கர் தான் இப்போதைக்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான டெம்பிளை வந்து பாதுகாத்து கட்டினது. கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு தங்கமுலாம் பூசறதுக்கு நன்கொடையை வழங்கினது தான் பஞ்சாபை சேர்ந்த கேசரி மகாராஜா ரத்தன் சிங். அவர் 1839 கொடுத்துருக்கார். இதுக்கு பிற்பாடு இந்த காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான மார்க்கங்கள் வழிகள் எல்லாமே இந்தூர் மகாராணி அகல்பாய் ஹோல்கர் மூலமாக ரொம்ப அற்புதமாக நடத்தியிருக்கு. மகா சிவபக்த. ஸோ இந்த வழியாக இப்போ நீங்கள் போனீங்கன்னா வராகி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் நம்ம இப்போ காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகிறதுனால நம்ம வந்து இப்படி போகக்கூடாது, நேராக தான் போகணும். புரியுதுங்களா? இங்கே வந்து உங்களுக்கு பாதை புரியலைனாலும் உங்களுக்கு புரியும்படியான அம்புகுறியெலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இந்தூர் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் மூலமாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்தை நம்ம பார்க்கறது, அந்த ஆலயம் தான் அது. ஸோ பிற்பாடு தங்கமுலாம் பூசப்பட்டு ரொம்ப அற்புதமாக ஜொலிச்சுது நம்மளுடைய காசி விஸ்வநாத பெருமானுடைய ஒரு அற்புதமான ஆலயம். அது மட்டும் இல்லைங்க, பிற்பாடு பல வருஷங்கள் கழித்து பல வருடங்கள் ஓடி 2021 நம்மளுடைய பாரத பிரதமராகிய மோடி இருக்கார் இல்லையா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூலமாகத்தான் கங்கை நதியோட இந்த கோவிலை வந்து அவர் இணைச்சிட்டார். கங்கை நதியையும்
அழகான காசி விஸ்வநாத பெருமானுடைய கோவிலுடைய என்ட்ரன்ஸையும் ஒன்றா கோர்த்து ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலையே அவர் உருவாக்கியிருக்காருங்க. இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருந்தது இந்தூர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் தான். அக்பருடைய ஆட்சியில் மான்சிங் தோடர்மாள் ரொம்ப புதுப்பிச்சார், திரும்ப கட்டினார். அப்புறம் திரும்பவும் இடிபட்டுச்சு. அப்புறம் திரும்பவும் 1780 இந்தூர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் எடுத்து கட்டினாங்க. கட்டப்பட்ட கோவிலுக்கு தங்கம் பூசணும்னு சொல்லி 1839 கேசரி மகாராஜா அதற்கான நன்கொடை கொடுத்தார். பிற்பாடு 2021 நம்ம பாரத பிரதமர் ஆகிய மோடி அவர்கள் இந்த கோவிலை ரொம்ப புதுப்பிச்சு கங்கை நதியையும் கோவிலையும் ரொம்ப அற்புதமாக இணைத்தார். கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கங்கை நதியை வழியாக ஒரு பிரம்மாண்டமான படிக்கட்டு இருக்கும். அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போய் தரிசிக்கிறதுக்கான மார்க்கத்தை அடியன் கடந்த வீடியோவில் அடியன் கொடுத்துருந்தேன். இதுதான் வரலாறு அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான இதுதான் சக்தி பீடம், விசாலாட்சி தாயாரை பார்க்கறதுக்கான புரியுதுங்களா? ஆனால் நம்ம இப்போ இங்கே போகல, நம்ம போயிட்டு ரிட்டன் திரும்பி தான் இந்த விசாலாட்சி தாயாரை பார்க்க போகிறோம். இந்த பாதையில் நேராக இப்போ நம்ம போகிறோம். இப்போ அடியன் ஒரு சந்து காட்டின ஆதிசங்கராச்சாரிய என்ட்ரன்ஸு அப்படியே வந்தோம். வராகி கோயில் டெம்பிள் போகிற பாதை தெரிஞ்சுது. விசாலாட்சி அம்மாவை பார்க்க போகிறதுக்கான வழி தெரிஞ்சுது. அடுத்து இப்போ கிட்ட வரப்போகிறோம், என்ட்ரன்ஸ் கிட்ட வரப்போகிறோம். அதாவது காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான என்ட்ரன்ஸு. மிலிட்ரிலாம் இருப்பாங்க கையில் துப்பாக்கியோட. ஸோ அதுக்கப்புறம் மொபைலாம் நாட் அலௌடு ஆகையினால் இதோட அடியன் இந்த பாதையை உங்களுக்கு அழகாக காட்டியிருக்கேன். மாதா அன்னபூர்ணா பவன். ஏன்னா இந்த அன்னபூர்ணா பவன் பேக் சைடில் தான் அன்னபூர்ணியினுடைய கோவிலே இருக்குது. ஸோ இப்போ அந்த என்ட்ரன்ஸை காட்டுட்டேன். இப்போ நம்ம விசாலாட்சி தாயாரை பார்க்கறதுக்கான மார்க்கத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் ஒரு அற்புதமான வழியாக இருக்குன்றது அடியனுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுடைய விஸ்வநாத பெருமான நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த நாயன்மார்களாகிய சுந்தரர் பெருமான் பாடியிருக்கார், அப்பர் பெருமான் பாடியிருக்கார், திருஞான சம்பந்தமூர்த்தியும் பாடியிருக்கார். அடுத்ததாக இப்போ நம்ம அழகான விசாலாட்சி தாயாருடைய ஒரு அற்புதமான கோவிலுக்கு போகிறோம். 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம், 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் தான் நம்மளுடைய விசாலாட்சி தாயாருடைய ஒரு அற்புதமான கோவில். ஸோ இந்த இடத்துல தாயாருடைய காதணிகள் விழுந்த இடம் ஒன்று. இன்னொன்று சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் 3 கண்கள் இல்லை, பார்வதி தாயாருக்கும் 3 கண்களாம். அதில் ஒரு கண் இந்த இடத்துல விழுந்ததாகவும் புராணம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது அடியன் படிச்சிருக்கேன். ஸோ ஆகையினால விசாலாட்சி தாயார் 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம், தாயாருடைய காதணிகள் விழுந்த இடம், 3வது கண்ணில் ஒரு கண் விழுந்த இடம். புரியுதுங்களா? இப்போ அடியன் காட்டக்கூடிய இந்த மார்க்கத்தில் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, அவங்க வேறு பாதையை நோக்கி வராங்க. ஆனால் நம்ம இப்படி திரும்பணும். அடியன் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த பாதையை நீங்கள் பயணப்பட்டீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக காசி விசாலாட்சி தாயாருடைய அற்புதமான தரிசனம் கிடைக்க போகுது. இதோ இப்போ நம்ம கோவில்கிட்ட நெருங்க போகிறோம். காசி விசாலாட்சி தாயாரை அற்புதமான முறையில் தரிசிக்க போகிறோம். இப்போ நம்ம காசி விஸ்வநாத பெருமானுடைய அந்த பாதையை பார்த்துட்டோம். இப்போ காசி விசாலாட்சி தாயாருடைய கோவிலுக்கு வரக்கூடிய பாதையெல்லாம் பார்க்குறோம். ஃபுல்லாக சந்து பொந்தாதாங்க இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் பிரம்மாண்டமாலாம் இருக்காது. கோவில்லாம் சின்ன சின்ன கோவிலாக தான் இருக்கும். ஆனால் விசேஷம் ரொம்ப அதீதம். புரியுதுங்களா? 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் சந்து பொந்துக்குள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். தேடி தேடி தான் நீங்கள் போகணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அடியன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம காசி விசாலாட்சி தாயாருடைய கோவிலினுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி அழகாக கோவில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே நாட்டுக்கோட்டை செட்டியார் இவர்கள் தான் இந்த கோவில் எடுத்து கும்பாபிஷேகம் அழகாக பண்ணியிருக்காங்க. அதை பாருங்க, 1/12/2025 தான், போன வருஷம்தான் இந்த கோவிலுக்கு அழகான கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. தமிழ்லையே கல்வெட்டு இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம காசிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இங்கே மேக்சிமம் நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் தான் தங்குவாங்க. இங்கே நாட்டுக்கோட்டை சத்திரம்னா யாருக்கும் தெரியாது. நாட்கோட் சத்திரம்னு சொன்னால் தான் புரியும் இங்கே உள்ளவங்களுக்கு, ஆட்டோக்காரங்களுக்கு, ரிக்ஷாக்காரங்களுக்கெல்லாம். ஸோ ஆகையினால இதெல்லாம் நீங்கள் தரிசிக்கணும். உள்ளுக்குள்ளே ஃபோனில் எதுவும் அலௌடு இல்லை. ஆனாலும் ஒரு பார்வையாக அடியன் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம். அந்த தாயார் காசி விஸ்வநாத பெருமானுடைய பாதியாக விளங்கக்கூடிய நம்மளுடைய அன்பு தாயாராகிய நம்மளுடைய ஜெகத் மாதாவாகிய
காசி விசாலாட்சி தாயார், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி தாயாருடைய ஒரு அற்புதமான கோவில். 51 சக்தி பீடத்தில் இப்போ கோவில் உள்ள சில இடங்களெல்லாம் அடிய வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாவற்றையுமே நீங்கள் மன நெகிழ்ச்சியோட பார்க்கலாம். முருகப்பெருமான் இருக்கார், மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, எல்லா தெய்வங்களும் இருக்குது. லிங்காக்காரமான மூர்த்திகள் இருக்குது. நாகாபரணமாகிய ராகு கேது சுவாமிகள் இருக்காங்க. அற்புதமான உற்சவ மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி கட்டப்பட்ட கோவில். தமிழ்நாட்டு முறைப்படி பிரகாரமே இந்த இடத்துல வந்து பூஜிக்கப்படுறாள் நம்மளுடைய தாயாராகிய காசி விசாலாட்சி தாயார். நவக்கிரக மூர்த்திகள் கூட உண்டு. அதையும் நீங்கள் பூர்வாங்கமாக ரொம்ப அற்புதமாக தரிசனமும் செய்து கொள்ளலான்ங்கிறத அப்படின்னு சொல்லிக்கிறேன். நவக்கிரக பெருமான்களுடைய திவ்யமான சன்னதி. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஈஸ்வரனுடைய சன்னதியும் இருக்கும். மேலே போனீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா புஷ்பம் இங்கே தான் இந்த கீழே நிற்கிறாங்கல்ல, அங்கே போனீங்கன்னா சுவாமிக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம், ஈஸ்வரனுக்கு. இதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோ சுரூபத்தை பாருங்கள். தாயாரை சுமந்து வரார் இல்லையா? ஸோ இதுதான் தாயார். நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கிங்க. காசி விஸ்வநாத பெருமானுடைய அற்புதமான தரிசனம் முடிச்சுட்டு காசி விசாலாட்சி தாயாருடைய அற்புதமான தரிசனத்தையும் முடித்து கொண்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, காசியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆலயமாகிய அன்னபூரணி தாயாருடைய கோவிலை நோக்கித்தான் அடுத்து நம்ம பயணிக்க போகிறோம். அடுத்ததா இப்போ அந்த என்ட்ரன்ஸ் காட்டணும் இல்லையா, ஆதிசங்கராச்சார் என்ட்ரன்ஸ், இந்த வழியாக போனீங்கன்னா காசி விஸ்வநாத் தரிசிக்கலாம். புரியுதுங்களா? இந்த பாதையை ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இப்போ நேராக போனீங்கன்னா அன்னபூரணி தாயாருடைய கோவிலை பார்க்கலாம். அன்னபூரணி தாயாருடைய கோவிலுக்கு முன்னாடியே ரொம்ப முக்கியமான சாக்ஷி விநாயகர் இருக்கார். ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோவை நோட் பண்ணியிருப்பீங்க. ஆதிசங்கராச்சாரியாருடைய அந்த என்ட்ரன்ஸில் வந்தீங்கனாலே நேராக வந்தீங்கன்னா சாக்ஷி விநாயகரை பார்க்கலாம், காசி அன்னபூர்ணி தாயாரையும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டிங்கில் திரும்பினீங்கன்னா கோல்டன் டெம்பிள் காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான மார்க்கமானது அற்புதமாக கிடைச்சிடும். ஏன் இந்த இடத்துல சாக்ஷி விநாயகர்? இந்த இடத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் பரிக்கிரமா இருக்குங்க. அதாவது பிருந்தாவனத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும், கோவர்த்தனத்தை எடுத்துக்கிட்டினாலும், திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஊரை அந்த சுவாமியை வலம் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே காசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசியையே 10 கிலோமீட்டர் தூரமாக பரிக்கிரமா வரதுன்றது ஒரு பரிக்கிரமா இருக்குது. இந்த பரிக்கிரமாக்கெல்லாம் சாட்சியாக விளங்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான். இப்போ நீங்கள் அவருடைய ஆலயத்தை நோக்கி தான் அடியேன் போயின்னு இருக்கேன். அதே மாதிரி காசி யாத்திரை யார் செய்தாலும் சர்வ நிச்சயமாக கட்டாயமாக இந்த சாக்ஷி விநாயகரை தரிசிக்கணுங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தான் சாட்சியான். நான் காசி யாத்திரைக்கு போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு நம்ம சாட்சியாங்கிறத விட கணபதி தான் சாட்சியாக இருந்து ஈஸ்வரன் கிட்டையும் தாயார்கிட்டையும் சொல்வாங்களாம். யார்? நம்மளுடைய கணபதி. அப்பேற்பட்ட அந்த சாக்ஷி விநாயக பெருமானுடைய அந்த சன்னிதானத்தை நோக்கி தான் அப்படின்னு போயின்னு இருக்கேன். தமிழ்லையே இங்கே நிறையா எழுதப்பட்டிருக்கும். சாக்ஷி விநாயகர் அப்படின்னு சொல்லி தமிழ்லையே எழுதியிருப்பாங்க. நீங்கள் அற்புதமாக அதை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ காசி யாத்திரை யார் போனாலும் அவசியம் சாக்ஷி விநாயகரை பார்க்குறத வந்து கொஞ்சம் தவிர்த்துடாதீங்க. நீங்கள் அன்னபூரணி கோவிலுக்கு போகிற பாதிலேயே சாக்ஷி விநாயகர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க தாராளமாக சொல்லுவாங்க. நீங்கள் போய் சர்வ நிச்சயமாக அந்த சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இது 2வது முறை. நான் முதன்முறை வரும்பொழுதும் எனக்கு தெரியாது சாக்ஷி விநாயகரை தரிசனம் பண்ணுறது ஒரு ஐதீகன்றது தெரியாது. ஆனால் என்ன அறியாமலேயே அந்த தரிசனத்தை அடியேன் பார்த்தேன். இப்போ அந்த கோவில் கிட்ட அடியேன் வந்துட்டேன். நெடுக்க சந்து பொந்து தான், நிறையா கடைகள் இருக்கும், ஜனசந்தி தான், நிறைய மக்கள் அங்கே இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா கோவில்களும் சந்து பொந்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்லை, தேடி தான் நீங்கள் போகணும். சாக்ஷி விநாயக பெருமானுடைய கோவில் வந்தாச்சு. தமிழ்லேயே எழுதியிருக்கு பாருங்கள், சாக்ஷி விநாயகர் கோவில். கணபதியினுடைய அற்புதமான தரிசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகா கணாதிபதையே நமோ நமஹ. காசியில் நிறைய கணபதி கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 56 கணபதி கோவில் இருக்கான். அஷ்டதிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் 8 திசையும் காவல்காரனாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். இந்த காசி யாத்திரைக்கு யார் சாட்சினா, காசிக்கே சாட்சின்னு போட்டிருக்கு பாருங்க, காசிக்கே சாட்சி இந்த கணபதி. அதனால் இந்த கணநாதனை நீங்கள் இந்த
இப்போ என் கூட தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் எல்லாருமே பயணப்படுறீங்க. இப்போ அடியேன் கூடவே இந்த ஒரு வீடியோ மூலமாக அந்த கணநாதனையும் சேவிச்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடியேன் கொடுத்த இந்த வீடியோ எதுவுமே இது ஒரு வீடியோ கிடையாது, ஒரு காணொளி கிடையாது, இது ஒரு பிரசாதம் அப்படின்றத மட்டும் உங்களுடைய மைண்டில் வச்சுங்க. கணநாதனை இந்த ஜன்னல் வழியாக அவங்கள்ட்ட உங்களுக்கு தரிசனம் பண்ண வைக்கிறேன். இங்கே ஆஞ்சநேய சுவாமி இருக்கார், நரசிம்ம சுவாமி இருக்கார், மகா கணபதியினுடைய சின்ன சின்ன திருவுருவங்கள் எல்லாம் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கணபதி சாட்சி கணபதியினுடைய தரிசனத்தை பார்த்துட்டு செயலை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. சர்வ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா பாருங்கள். அடுத்ததாக நம்ம பயணம் பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்க அப்படின்னா காசி அன்னபூரணி என்னுடைய கோவிலை நோக்கி நம்ம அடுத்து போக போகிறோம். பார்வதி தாயாரே இந்த க்ஷேத்திரத்தில் அன்னபூரணி தாயாராக இருக்காங்க. இப்போ நம்ம நேராக அன்னபூரணி கோவிலை நோக்கி பயணப்பட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத அப்படியே நினச்சிக்கிறேன். கிட்டத்தட்ட 1729 வருஷத்தில் மராட்டிய பேஷ்வா பாஜிராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜா தான் இந்த அன்னபூரணி தாயாரினுடைய கோவிலை ரொம்ப எடுத்து ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கார். இங்கே ஒரு சந்தம் இருக்குது பாருங்கள், வே டு அன்னபூரணி டெம்பிள். இந்த வழியாக வந்தோம், சாட்சி விநாயகரை பார்த்து வந்த கொஞ்சம் திருமணிங்கனால இங்கே வே டு அன்னபூர்ணா டெம்பிள் எல்லாமே சந்து முந்தாக தான் இருக்கும், ரொம்ப குழப்பம் போட்டு. ஆனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும், புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த பாதை வழியாக நீங்கள் போனீங்கன்னா காசி விஸ்வநாதரை தரிசிக்கலாம், இந்த வழியாக போனீங்கன்னா சக்தி பீடத்தை தரிசிக்கலாம், இந்த வழியாக போனீங்கன்னா அன்னபூரணி தாயாரை தரிசிக்கலான்றதுக்கான ஒரு மார்க்கத்தை அடியன் உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில் இந்த ஒரு வீடியோ பிரசாதமாக அடியன் வழங்கியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ அன்னபூரணி தாயாருடைய சன்னிதானத்தை நோக்கி போயின்ட்டுருக்கோம். இங்கே எனி டைம் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். அன்னபூரணி கோவில் பக்கத்துலேயே மாடியில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ இங்கே அன்னபூரணி தாயாரை சேவிக்க வந்தீங்கனாலும் இங்கே வே டு அன்னபூர்ணா டெம்பிள்னு ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு போட்டிருப்பாங்க. பயம் வேண்டாம்ன்றதை அடியேன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப அற்புதமான அன்னபூர்ணா மாதா டெம்பிள் மேலே போட்டிருக்கு பாருங்கள், ரெட் கலர் போர்டு அம்புகுறி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதை நோக்கி நம்ம அற்புதமாக தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடியேன் கோவிலுக்குள்ளே போயிட்டேன். கோவிலுக்குள்ளே தான் இப்போ நான் போயிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அவுட்டரில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிறு சிறு சன்னிதானங்களை காட்டுறேன். ஆனால் அன்னபூரணி தாயாருடைய அந்த கருவறையை காட்ட முடியாது. நாட் ஃபோன், அதாவது ஃபோன் நாட் அலவுடுன்றதை அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எடுத்துகிட்டு போனால் பிடிங்கிப்பாங்க. ஸோ ஆகையினால் வெளியில் இருக்கக்கூடிய சிறு சிறு சுவாமிகள் எல்லாம் உங்களை தரிசனம் பண்ண வைக்கிற தக்ஷணமுகி ஹனுமன்ஜி, இங்கே ஆஞ்சநேய சுவாமி கோவில் இருக்குது, மகா கணபதியினுடைய கோவில் இருக்குது, சிறு சிறு ஆலயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குபேர பகவானுடைய ஒரு அற்புதமான குபேர பகவான் அவருடைய ஒரு சன்னிதானம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விசேஷங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான சன்னிதானம். நீங்களாம் காசி யாத்திரை வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தரிசிக்கணும். காசி விஸ்வநாத பெருமானுடைய தரிசனம் முடிச்சுட்டு அன்னபூர்ணி தரிசனத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இது உள்ளுக்குள்ளே நிறையா காளி அம்பாளுடைய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அற்புதமான கோவில்கள் இருக்குது. நிறைய விசேஷமான கோவில்களுடைய சிறு சிறு கோவில்களாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கயிறுலாம் கட்டிக்கணுன்னா முதுகில் ஒரு அடி போடுவாங்க. பணம் கொடுத்தீங்கன்னா கையில் ஒரு கயிறு கட்டி விடுவாங்க. ஸோ தரிசிக்கலாம். இங்கே ஈஸ்வரனுடைய ஒரு அற்புதமான சன்னிதானம் இருக்குது. அடுத்து சீதா மாதா, அதாவது மகாவிஷ்ணு தாயாருடைய தரிசனம். அடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த பட்டாபிஷேக அற்புதமான தரிசனம் இருக்குது. அடுத்து ராதே கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த ராதையும் கிருஷ்ணனுடைய ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தரிசனங்கள் எல்லாமே உங்களுக்கு அன்னபூரணி கோவிலுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வளாகத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் என்றதை அடியேன்னு சொல்லிக்கிறேன். சிவபார்வதி கணேஷ் கார்த்திகேயா 4 தெய்வங்களும் இங்கே இருக்குது. கணபதியும் இருக்கார், முருகப்பெருமானும் இருக்கார், தாயார்களும் தந்தையார்களும் இங்கே இருக்காங்கன்றதை அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன லிங்காக்காரமான மூர்த்திகள் இருக்கும்ங்கிறத அடியேன்னு சொல்லிக்கிறேன்.
ரொம்ப நல்லா இருந்தது. அடியேன் போகும் பொழுது மனசுக்கு நரசிம்மர் இருக்கார், நரசிம்ம பகவான் இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நரசிம்மர் ரொம்ப அற்புதமாக இருப்பார். நீங்கள் தரிசனம் பண்ணலான்றதை சொல்லிக்கிறேன். ஸோ இது எல்லாவற்றையுமே நீங்கள் மனமு வந்து குருநாதனுடைய கிருப்பையால் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா அந்த கோவிலினுடைய ஒரு அற்புதமான அந்த பாருங்கள், சிவபெருமான் வந்து அன்னபூரணி தாயார்கிட்ட பிக்ஷை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபோட்டோ இருக்குது. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த வழியாக போனீங்கன்னா காசி விஸ்வநாத பெருமானுடைய கோபுர தரிசனம் கிடைக்கிது பாருங்கள். இந்த கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் ஆப்போசிட்டில் தான் கோவில் இருக்குது. இப்போ இந்த வழியாக நீங்கள் இந்த கோவிலை நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம். காசி அன்னபூரணி தாயாருடைய அற்புதமான கோவில். இந்த எல்லை கட்டுப்பாடு தான், அதாவது இருக்கு இல்லையா பாருங்கள், இங்கே தான் டுண்டி விநாயகர்னு ஒரு சின்ன சன்னிதானம் இருக்குது. அதை நீங்கள் இங்கே தரிசிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் காசி விஸ்வநாத பெருமானுடைய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நிறைய விசேஷமான இடங்களை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் தரிசிப்போம். தொடர்ந்து பாருங்கள். குருநாதனுடைய பிரசாதம், இந்த பிரசாதத்தை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு குருநாதனுடைய அனுகிரகத்தை பெறுங்க. ஓம் சாய்ராம்.